இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டில் டபுள் எவிக்ஷன். அந்த வகையில இன்னைக்கே ஒருத்தரை வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்காங்க. இதை யாருமே எதிர்பார்க்கல. வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். பிக் பாஸ் சீசன் 8 எல்லாருக்குமே தெரியும், ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு. இந்த சீசன் 8ல பாத்தீங்கன்னா எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நடந்துருச்சுங்க. அந்த வகையில சீசன் 8ல இந்த வாரமும் டபுள் எவிக்ஷன் தான். அதுல 2 பேரை வீட்டை விட்டு வெளியில அனுப்பியிருக்காங்க. அதுல முக்கியமா நாம எதிர்பார்க்காத ஒரு ஆண் போட்டியாளரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் இப்போ ஒரு நியூஸ் வெளியாகி இருக்கு. இதை கேட்ட ரசிகர்கள் இவரா அப்படின்னு சொல்லி ரொம்பவே அதிர்ச்சியாகி போயிருக்காங்க. சீசன் 8ல இப்ப வரைக்குமே முத்துக்குமரன் அவர் தான் வந்து டைட்டில் வின் பண்ணுவாரு அப்படின்னு அவருக்கு ஆதரவா நிறைய கூட்டம் வந்து இப்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு ரீசன் ஆரம்பத்துல இருந்து இவர் வந்து ஒரே மாதிரி விளையாடிட்டு இருக்காரு. இவருடைய விளையாட்டு நல்லா இருக்கு. கேம் வந்துட்டு இவர் நல்லாவே பிளான் பண்ணி விளையாடுறாரு. சோ இவருக்கு ஆதரவா ஒரு சிலர் வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஆனா இவருக்கு நெகட்டிவாவும் ஒரு சிலர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படின்னா, அதாவது சௌந்தர்யா அவங்களும் ராணவ் அவருடைய பிஆர் டீம் வந்து முத்துக்குமரன் அவரை வந்து தேவையில்லாம சில மீம்ஸ் எல்லாம் போட்டு ட்ரால் பண்ற அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கு வந்து இதனாலேயே நிறைய நெகட்டிவான விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்ப மக்களோட மனசுல அவரோட இடத்தை வந்து மாத்த பாக்குறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சமீபத்துல ஜேம்ஸ் வசந்தன் அவர் கூட ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லியிருந்தாரு. அந்த வகையில பிக் பாஸ் சீசன் 8ல இந்த வாரம் டபுள் எவிக்ஷன். அதாவது இப்ப போட்டியாளர்கள் கிட்டத்தட்ட வீட்டுக்குள்ள 10 பேர் பக்கம் இருக்காங்க. அந்த 10 போட்டியாளர்கள்ல வந்து ஒரு 2 போட்டியாளர்களை வெளியே அனுப்பினாதான் அடுத்தடுத்த வாரங்கள்ல, அதாவது ஃபைனல் வந்துருச்சு, ஒருத்தருக்கு தான் டைட்டில் அப்படிங்கிறதுனால இந்த வாரம் வந்து 2 பேரை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிருக்காங்க. அந்த வகையில முத்துக்குமரன் அவர் வந்து முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த முறை டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்ல வந்து அந்த டிக்கெட் டு ஃபினாலே இதுல வின் பண்ணி ஸ்ட்ரைட்டா ஃபைனல் போக வேண்டியது. ஆனா என்னாச்சுன்னா ஜஸ்ட் மிஸ்ல அவர் வந்து மிஸ் பண்ணிட்டாரு. ரயான் அவருக்கு வந்து இது கிடைச்சிருச்சுன்னு சொல்லலாம். அந்த வகையில இந்த முறை வீட்டுக்குள்ள இருந்த போட்டியாளர்கள்ல ரொம்ப டேஞ்சர் ஜோன்ல ரொம்பவே குறைவான வாக்குகள் வாங்கி இருந்தது அருண் அவரும் மஞ்சரி அவங்களும் ராணவ் அவங்களும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில ராணவ் அவரும் ரொம்பவே குறைவான வாக்குகள் வாங்கி இருக்கிறதுனால இந்த வாரம் வீட்டை விட்டு மஞ்சரி அவங்களும் ராணவ் அவரும் வெளியில வந்திருக்காங்கன்னு ஒரு நியூஸ் வந்து வெளியாகி இருக்குங்க. அதுவும் ராணவ் அவர் இன்னைக்கு வெளியே வந்துட்ட மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால உறுதியா ராணவ் அவர் வந்து வெளியேற்றப்பட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. இவர் இந்த வாரம் வீட்டை விட்டு வெளியே வருவாருன்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அருண் அவர் தான் குறைவான வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. ஆனா ராணவ் அவரை எப்படி வெளியே அனுப்புனாங்க அப்படிங்கறத மக்களுக்கும் ஒரே குழப்பமா இருக்கு. சோ எதிர்பாராததை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிக் பாஸ் சீசன் 8ல நிறைய ட்விஸ்ட் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில இந்த வாரம் வந்து இன்னொரு போட்டியாளரா மஞ்சரி அவங்க வந்து கண்டிப்பா வந்து வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க தான் குறைவான வாக்குகள் வாங்கியிருக்காங்க. சோ இந்த சீசன்ல வந்து மஞ்சரி அவங்களும் ராணவ் அவரும் ரொம்பவே அவங்களுடைய எஃபோர்ட் போட்டு நல்லா தான் விளையாண்டாங்க. ஆனா கடைசி நேரத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு. எதிர்பாராததை எதிர்பார்க்கிற மாதிரி இந்த முறை வந்து அவங்களை டபுள் எவிக்ஷன்ல வெளியே அனுப்பிட்டாங்க. சோ இந்த விஷயங்கள் இப்ப சமூக வலைதளத்துல வெளியானதுமே ரசிகர்கள் எல்லாம் ராணவ் அவருடைய முதல் வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா வெளியே வந்து அவரு ரசிகர்களுக்கு ரொம்ப நன்றி, இவ்வளவு நாள் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாருன்னு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏற்கனவே வீட்டுக்குள்ள போயும் அவர் பல அடிகளை வந்து தாங்கி இருக்காரு. சோ அவங்களுடைய பேரண்ட்ஸும் சீக்கிரமா அவர் வெளியே வந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறது. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல நிறைய தகவல்களை தெரிவிக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.